உலகத்தையே அடக்கி ஆளணும்னு நினைச்சு கலிங்க போர்ல ஏற்பட்ட சேதத்தை பார்த்து மனம் வருந்தின அசோகர்கிட்ட இருக்க சக்தியையும், ராமாயணத்துல ராவணனை வதம் பண்ண நம்ம ராமரோட நிராய் ஆயுதமும் ரெண்டும் இப்ப இருக்கிற நம்ம உலகத்துல 2 பேர்கிட்ட கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை கதை இந்த மிராய் படம். ஸ்டார்ட் ஆனோடனே பாத்தீங்க அப்படின்னா, கலிங்க போர்ல ஜெயிச்ச நம்ம அசோகர் அவர் இதனால ஏற்பட்ட இழப்புகளுக்கு வருந்தி தனக்குள்ள இருக்க சக்தியை 9 நூல்கள்ல அடக்குறாரு. அந்த 9 நூல்கள்லையும் 9 போராளிகள்கிட்ட கொடுத்து அதை பாதுகாக்க சொல்றாரு. அங்கிருந்து படம் அடுத்த கட்டத்துக்கு நகருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த 9 போராளிகள்ல 9வது புக்கை வச்சிருக்க நம்ம ஸ்ரேயா அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடியதை முன்னாடியே தெரியற அளவுக்கு ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியில இந்த 9 புக்கையும் ஒருத்தர் அடையறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவரால் மிகப்பெரிய பேரழிவை அடைய போகுது அப்படிங்கிறத தெரிஞ்ச அவரு அதை தடுக்கிறதுக்காக அகத்திய முனின்னு சொல்லப்படுற ஜெயராம் கிட்ட போறாரு. அவரு இதை தடுக்கிறது உன் பையன் தான், அந்த பையன் உங்கூட இருக்கக்கூடாது, சமுதாயத்துல கஷ்டப்பட்டு துயரப்பட்டு தான் வளரணும்னு சொல்ல குழந்தைய பெற்று அவங்க வாரணாசியில உள்ள ஒரு ஆத்துல போட்டுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அங்கிருந்து கதை நிகழ்காலத்துக்கு வருது. இங்க நம்ம ஹீரோ அனுமன்ல சூப்பர் ஹீரோவா இருந்த தேஜா இங்க திரும்ப வந்திருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் செய்யறது, வானத்துல நட்சத்திரம் தோண்டிருச்சு அப்படின்னா அந்த பக்கம் போறதுன்னு இவர் கதை ஜாலியா போயிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் இந்த 9 புக்குல 6 புக்கை கைப்பற்றி இருக்கதா சொல்லப்படுற நம்ம வில்லன் அவர்கள் அடுத்த புக்கை கைப்பற்றதுக்காக வராங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ரேயா தங்கி இருந்த ஆசிரமத்துல இருந்த குரு அவங்க வளர்த்த அவங்க பொண்ணா இருக்க நம்ம ஹீரோயினை தேஜாவை கூட்டு வரதுக்கு அனுப்புறாங்க. அவங்களும் அடுத்தவங்க யாராவது நம்ம எதிரில் நின்னா அதை மைண்ட் ரீடிங் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட சக்தி இருக்கு. அவங்க அங்கிருந்து வந்து தேஜாவை கூட்டிட்டு ஆசிரமத்துக்கு வந்தாங்களா, இவங்க அவங்க அம்மா மறைச்சு வச்ச 9வது புக்கை அந்த வில்லன் இருந்து காப்பாத்தினாங்களா அப்படிங்கிற ஒரு ஒன்லைன் ஸ்டோரி இந்த மிராய் படத்தோட மிகப்பெரிய பிளஸ். நம்ம தேஜாவும் ஹீரோயினும் படத்துல வில்லன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவ்வளவு பெரிய வலிமையான கதையில, அதுவும் அசோகரோட 9 சக்கரத்தையும் எடுத்து இவங்க பண்ண போடுங்கிற கதையில ஹீரோ அப்படிங்கிறதோட வில்லன் டாமினேட் பண்ணும். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வில்லன் வரும்போதெல்லாம் அட போங்கப்பா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் வில்லனோட ஆக்டிங் இருக்கு. அதுவும் குறிப்பா வில்லனோட பிளாஷ்பேக்ல 2 சிறுவர்கள் வந்திருப்பாங்க. அவங்களையே படம் ஃபுல்லா சின்ன வயசுலயே காமிச்சிருந்தா கூட படம் இன்னும் பயங்கர ஹிட் ஆயிருக்கும். வில்லனுக்கும் நம்ம தேஜாவுக்கும் நடக்கிற ஃபைட்டு வில்லனை அதிகமா ரொம்ப நம்ம பார்த்து ரசிக்கும்படி இல்லாதனாலேயோ என்னவோ அந்த படம் நமக்கு ஒட்டலை. 2வது இவ்வளவுதானா படத்துல வேற யாராவது வில்லனை போட்டிருக்கலாம், ராணாவை போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு படம் முடிஞ்சிருச்சேன்னு எந்திரிச்சு வந்தா அந்த இடத்துல ஒரு டெஸ்ட் கொடுத்து படத்தோட 2வது பாட்டுல ராணா வில்லன் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருக்க விதம் ரசிக்கும்படியா இருக்கு. இந்த படம் மிராய் அப்படிங்கிற ராமனோட ஆயுதத்தை எடுத்து அந்த 9 புக்குகளையும் அடையாம வில்லனை ஹீரோ தடுத்தாரா இல்லையா அப்படிங்கிற மற்றும் ஒரு சூப்பர் ஹீரோ படம் இந்த மிராய். மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர் பிகாஸ் ஆஃப் சடாயுங்கிற கழுகு அவங்க காமிச்சிருக்கிறதாகட்டும், மியூசிக் ஆகட்டும், இதுக்காகவே நம்ம தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய மஸ்ட் வாட்ச் மூவி மிராய்.